சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் தொடர்பாக முழுமையான வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என திமுக வலியுறுத்தியது. இதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக நடந்த காரசார விவாதத்தை விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திமுக உறுப்பினர் பொன்முடி, விதி எண் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களின் தற்போதைய நிலை என்ன என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த திட்டங்களின் நிலை குறித்து பட்டியலிட்டார். இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சட்டமன்ற விதி எண் 110 கீழ் அறிவிக்கப்பட்டவை 1054, அரசாணை வெளியிடப்பட்டது 1039, அரசாணை வெளியிடப்பட வேண்டுகிறது 15, 577 பணிகள் நிறைவடைந்துள்ளன, 462 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை தங்கள் வாயிலாக மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், விதி எண் 110 கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் முழுமையான விவரங்களை வெள்ளை அறிக்கையாக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்ய திமுக தொடர்ந்து வலியுறுத்துவதாக கூறினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து தொகுதி எம்எல்ஏக்கள் கேட்டால் விளக்கம் கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். எந்த திட்டம் நிறைவேறவில்லை என்பதை நீங்கள் சுட்டிக்காட்டினால் அதை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்படும். நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். இங்கே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விதி எண் 110 கீழ் அறிவிப்பு கொடுக்கப்பட்டதை விளக்கமாக நான் தெரிவித்திருக்கின்றேன். இங்கே இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த தொகுதியில் 110 விதியின் கீழ் எந்த பகுதியில் எந்த பணி நடைபெறவில்லை என்ற விவரத்தை சுட்டிக்காட்டினால் அம்மாவுடைய அரசு அதை நிறைவேற்றப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பிரச்சனையில் குறுக்கிட்ட மின்துறை அமைச்சர் தங்கமணி, மக்கள் தங்களை நம்பிய காரணத்தினால்தான் மீண்டும் 2016 தேர்தலில் தங்களுக்கு வாய்ப்பளித்ததாக தெரிவித்தார். ஆளும் கட்சியை கேள்வி கேட்க 89 திமுக எம்எல்ஏக்களை மக்கள் அனுப்பி வைத்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ரமேஷ் மற்றும் ஸ்டாலின்.